40 நாள் உபவாசம் இருந்து ரொம்ப களைப்பாக இருப்பீங்களா? இந்தாங்க இந்த கல்லை வச்சு கல்லை அப்பமாக்கி நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் எவ்வளோ கல் கிடக்கு, நீங்கள் எத்தனை நாள் செய்வீங்கள? என்னெல்லாமோ செய்வீங்க, அதை செய்றீங்க இதை செய்றீங்கன்னு சொல்கிறாங்க. இந்தாங்க இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்கிறார் என மறைநூல் எழுதியுள்ளதே. அப்படியே கொஞ்சம் எழுதுங்க. காட்சி 2. நீங்க தான் எல்லா அற்புதங்களையும் செய்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோமே. நீங்கள் இருக்கதை இல்லாதாக்குவீங்க, இல்லாத இருக்கதாக்குவீங்க. இப்போ பாருங்க எவ்வளோ உயரம் குறைவாக இருக்குது. இந்த இடத்துல மேலேருந்து இங்கே குதிச்சா கூட உங்களுக்கு எதுவுமே அடியே படாது. இதை உங்கள் அப்பாவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் உன்னை ஒரு உன் கால் கீழே படாதவாறு எல்லாரும் உன்னை தாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு கீழே குதிங்களேன், எது ஆகுதுன்னு பார்த்துக்கலாமே. குதிச்சு பாருங்க. உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். அந்த கோயில், அந்த வீடு, அந்த வாசல், அந்த அந்த இடம், அந்த வீடெல்லாம், அந்த வயல் எல்லாம் எனக்கு தான். நீ மட்டும் என்ன கீழே விழுந்து வணங்குங்க, எல்லாம் உங்கள் பேருக்கு எழுதி தந்துடுறேன். இப்பயே பட்டா போட்டு தந்துடுறேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை கீழே விழுங்க, விழுந்து வணங்குங்க, எல்லாம் இப்பயே பட்டா போட்டு தந்துடுறேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே படி செய். அப்பால போய் சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. இயேசு சோதிக்கப்படுதல் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை படிக்கும் பொழுது இயேசு 3 நிலையில் சோதிக்கப்படுகிறார். முதலாவதாக இந்த சாத்தான் இயேசுப்பா பசியால் பட்டினியால் 40 நாள் நோன்பு இருக்கும் பொழுது போய் ஒரு கல்லை கொடுத்து, நீ கடவுளின் மகன் தானே, இந்த கல்லை நீ அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்லி சோதிக்கப்படுது. இரண்டாவதாக உயர்ந்த மலைப்பகுதிக்கு அழைத்து சென்று, நீ மேலேந்து கீழே குதி, எவ்வளோ உயரமாக இருந்தாலும் உன்னுடைய தூதர்கள் உன்னுடைய கால் கீழே படாதவாறு தாங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னதும், மூன்றாவதாக நீ என் காலில் நெடுஞ்சான் கடையாக விழுந்தால் உடைய உலக செல்வங்கள் அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி 3 நிலையில் இயேசுவே சோதித்ததை நாம் இதில் காண்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இயேசுவை போன்று மன உறுதியோடும் கடவுள் அப்பா பிதாவின் மீது முழு நம்பிக்கையும் கொண்டிருந்தால் எந்த சோதனையும் நாம் வெல்லலாம். நாம் எந்த சோதனையிலும் நாம் மீண்டு வரலாம் என்பதை இந்த நிகழ்விலிருந்து நாம் கண்டு கழித்தோம்.